இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு எப்பயும் போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். மூன்றாம் வானம் இருக்கிறதா, மூன்றாம் வானம் இருந்தால் அது எங்கே இருக்கிறது, மொத்தம் எத்தனை வானங்கள் இருக்கிறது என்று குறித்த இந்த தலைப்பின் கீழாக நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். என்னோடு கூட வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்காது. வேர்ஸ் பை வேர்ஸ் நீங்களும் கிராஸ் செக் பண்ணும்போது உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். சரி, வாங்க நம்ம இந்த காணொலிக்குள்ளாக செல்லலாம். தேவன் எவ்வளவு பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர் என்பதெல்லாம் அவர் படைத்தவைகளை பார்த்தாலே நமக்கு புரிந்துவிடும். முதலாவதாக தேவனுடைய சிருஷ்டிப்பில் இந்த வானம் பூமி இருக்கிறது இல்லைங்களா, இதில் எத்தனை வானங்கள் உள்ளது என்பதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வானமா வானங்களா, அதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சங்கீதம் 19வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக இன்னொரு சங்கீதம் 8வது அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கிறேன். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதும் அவன் எம்மாத்திரம் என்று நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா. இப்போ மேலே குறிப்பிட்ட இந்த 2 வசனங்களை வாசிக்க போகும்போது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதுன்னு வாசிக்கிறோம். அப்போது வானமல்ல வானங்கள். அடுத்த வசனத்தில் உம்முடைய வானங்களையும் பன்மையில் வர்றதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி சந்திரன் ஒருமை, மீண்டும் பன்மையான நட்சத்திரங்களையும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ வானங்கள் என்ற வார்த்தையே ஒன்றுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு மண்டலங்களை குறிப்பிட பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல். அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு ஜோன் அல்லது ரெலம் என்று ஆங்கிலத்தில் நம்மளால் சொல்ல முடியும். இதை நம்ம முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ இங்கே வானம் தானே இருக்குது, வானங்கள் இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் நிறைய மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. அப்போது மூல பாஷையிலிருந்து நமக்கு ரீஜனல் லாங்குவேஜஸில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் மற்ற எல்லா ஆங்கில வேதாகமங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் த ஹெவன்ஸ் அண்ட் எர்த், அதுவும் பன்மையில் தான் வரும். ஹெவன் இல்லாமல் ஹெவன்ஸ் அப்படின்னு பன்மையில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எனவே ஒன்றுக்கும் மேற்பட்ட பல வானங்கள் உள்ளன, அவர் சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை வேத வசனங்கள் உறுதி செய்கின்றன. ஆனால் மொத்தம் எத்தனை என்பதை வேதாகமத்தில் குறிப்பிடப்படவில்லை. அதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, முதலாவது வானம் என்ன என்று நம்ம பார்க்கலாம். முதலாவது வானம் ஆகாயம். அதை நம்மளுடைய இயற்கையான கண்களால் நம்மளால் பார்க்க முடியும். அதில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இருப்பதெல்லாம் கூட நம்ம இங்கேருந்தே பார்க்க முடியும் இல்லைங்களா. ஸோ அந்த ஸ்கை, அந்த ஆகாயம், இதுதான் நமக்கு முதலாவது வானமாக இருக்கிறது. உபாகம புஸ்தகம் 11வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அப்போது இந்த தேசம் வானத்தினுடைய மழையை குடிக்கும் ஒரு தேசம் என்று சொல்லப்படுகிறது இல்லைங்களா. அதே வசனத்தை யாக்கோப்பு 5:18 வாசிக்கிறோம் பாருங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அப்போ இந்த வானத்தில் இருந்து தான், இந்த முதலாவது வானம் என்று சொல்லப்படுகிற இந்த வானத்திலிருந்து தான் நமக்கு மழை வரும். ஓகேங்களா? இதை நம்ம புரிந்து கொள்ளலாம். சரி, 2வது வானம் நம்ம என்னன்னு பார்க்கலாம். அது காஸ்மோஸ், கேலக்சிஸ் என்று சொல்லுகிறோம் ஆங்கிலத்தில். தமிழில் பார்த்திங்கன்னா
பிரபஞ்சம் என்று நம்ம சொல்லுகிறோம் இல்லைங்களா. மில்கி வே, அது இது என்னென்னமோ இருக்கும், பால் மண்டலங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இவைகளை நம்மளுடைய இயற்கையான கண்களால் நம்ம இங்கேருந்து பார்க்க முடியாது. இந்த மண்டலம் பார்த்திங்கன்னா விழுந்து போன தூதர்கள், பேய் பிசாசு போன்ற துர்சேனை கொண்ட சாத்தானின் தீய ராஜ்யமாக, சாம்ராஜ்யமாக இவை கருதப்படுகிறது. இந்த இரண்டாவது வானம், இந்த மண்டலம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் வானம், அதுக்கு மேலே ஒரு அவுட்டர் ஸ்பேஸ், அதுதான் ரெண்டாவது வானம். அதுக்கு மேலே ஒரு அவுட்டர் ஸ்பேஸ், அது மூன்றாவது வானம். மண்டலங்களாக ரெலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா விழுந்து போன இந்த தூதர்கள், பேய் பிசாசுங்களோட துர்சேனைகள் கூட்டம், இந்த சாத்தானுடைய சாம்ராஜ்யமாக தான் இந்த மண்டலம் கருதப்படுகிறது. அவைகளுக்கு ஒரு ஆளுமை உண்டு, ஒரு சக்தி உண்டு, அவைகள் செய்வதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்ம வசனத்தில் கூட படிக்கிறோம், பிசாசானவன் திருடுகிறதுக்கும் கொள்ளையிடுகிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் தான் வரானு. ஸோ தே ஹாவ் அ பர்பஸ். ஓகேங்களா. அப்போது இவைகளால் நம்மளை வந்து ஒரு தவறான பாதைக்கு கொண்டு செல்ல முடியும். நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தையே அவைகளால் வந்து திசை திருப்பி மாற்றி போட முடியும், அழிக்க முடியும். எனவே இந்த இரண்டாவது வானம், அதாவது இந்த செகண்ட் ஹெவன், ஒரு எதிரிகளின் முகாம் என்று சொன்னால் மிகையாகாது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வசன ஆதாரத்துக்காக நான் சொல்லுகிறேன். எப்படி நீங்கள் வந்து இதை ரெண்டாவது மண்டலத்தில் இவ்வளோ ஒரு துர்சேனைகளோட கூட்டங்களில் மண்டலம் இருக்கிறது எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி கேற்றபடி நடந்து கொண்டீர்கள்னு இருக்குது. அப்போ இந்த ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி பாருங்க, இந்த ரெண்டாவது மண்டலம் அந்த பிரின்சிபாலிட்டிஸ், துரைத்தனங்களை குறித்து சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று இந்த மண்டலத்தில் இருக்கிற பிசாசுகளையும் ஒரு துர்சக்திகளை குறித்து தான் இந்த வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முறை கேப்ரியல் தூதனுக்கு என்ன நடந்தது உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா. தானியல் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13 நான் வாசிக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக, பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்ஷியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்து நின்றேன்னு சொல்கிறத நம்ம அங்கே வாசிக்க முடியும். அதாவது தானியல் ஜெபித்தவுடன் தானியலுக்கு உடனே பரலோகத்திலேருந்து ரிப்ளையை மெசஞ்சர், அந்த தூதனாகிய அந்த கேப்ரியல் கொண்டு வரும்பொழுது அவன் வந்து தானியலை போய் சந்திக்காதபடிக்கு பரலோகத்திலேருந்து இறங்கி வருகிற இந்த மண்டலத்தில் ஒரு வார்ஃபேர் நடக்கிறது. பிசாசுகளுடைய தூதர்களும் கூட அவனுக்கு ஒரு தர்க்கம் ஏற்பட்டு நாட்கள் செல்லு கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் மிகாவேல் தூதன் தான் அவனு வந்து உன்கிட்ட அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்றத கேப்ரியல் சொல்கிறத நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியும். சபை மற்றும் இந்த தேவ ஜனங்களை பாதுகாப்பதற்காகவும் இருளின் ராஜ்யத்தோடு யுத்தம் செய்வதற்காகவும் பரலோகத்தில் உள்ள சேனைகளுக்கெல்லாம் தலைவனாக வைக்கப்பட்டிருப்பவர் தான் மிகாவேல் தூதன். மிகவும் வலிமையான மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு பிரதான தூதனாக இவர் கருதப்படுகிறார். ஆர்க்ஏஞ்சல் என்று சொல்லுகிறாங்க. இவர் வந்து தான், அதாவது இந்த மிகாவேல் தூதன் வந்து தான் என்னை ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது, இல்லைன்னா என்னால் வந்திருக்க முடியாதுன்னு தான் தானியேலிடத்தை கேப்ரியல் சொல்லுகிறத நம்ம அங்கே புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 7லேருந்து 9 வசனத்தை நீங்கள் வாசி பாருங்க. அங்கேயும் இந்த மண்டலங்களிலே ஒரு யுத்தம் உண்டாகி இவர்கள் எல்லாம் எப்படி தாழ தள்ளப்பட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். மிகாவேலும் அவனுடைய சேர்ந்த தூதர்களும் வலுசர்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்பம் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. அப்போ இவங்க எல்லாம் எப்படி தாழ தள்ளப்பட்டாங்க, எந்த மண்டலத்தில் இருக்கிறாங்கன்றதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வசனத்தை குறித்து பாருங்க, நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியும். இயேசு கூட இந்த மண்டலத்தை குறித்து பேசியிருக்கிறத நம்ம வாசித்து காட்டுறோம் பாருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன்.
லூக்கா 10வது அதிகாரம் 17 18 வாசிக்கிறேன் பாருங்க. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடே திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அதற்கு இயேசு சொல்றாரு, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன்னு சொல்றாரு. அப்போ ரிப்ளை என்ன கொடுக்குறாரு? சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன்னு சொன்னோன்னே, அப்போ அந்த 70 பேர் அவங்க ஒரு பிசாசுகளை துரத்துறாங்க, இல்லை ஹீல் பண்றாங்க, ஏதோ ஒன்று பண்றாங்கன்னா கூட ஒவ்வொரு முறையும் அப்போ அந்த சாத்தான் விழுந்துக்கிட்டே இருக்கிறத இயேசு பார்த்துட்டு இருந்தாரா? இல்லை அவங்க போய் ஹீல் பண்ணும் போது இவர் இங்கேருந்தே பார்த்தாரா? அவன் வந்து இந்த ராஜ்யத்து கூட தோத்து போய் விழுறதை பார்த்தாரா? அதுக்கு அது அர்த்தம் இல்லை. அது என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது ஏசாயா 14வது அதிகாரம் எசேக்கியேல் 28 நடந்த சம்பவத்தை குறிப்பிட்டு சாத்தானுடைய வீழ்ச்சியை தான் நேரடியாக கண்டேன், நான் கண்டவர் என்பதை தான் அவர் அங்க சாட்சியாக சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், மேட்டிமையான எண்ணம் கொண்ட தேவ தூதனாக இருந்து அப்புறம் லூசிஃபராக அவன் மாறி அவன் எப்படி தள்ளப்பட்டான், அவனோடு கூட எத்தனை தூதர்கள் எல்லாம் விழுந்து போனாங்க, இதெல்லாம் தெரியும் இல்லைங்களா? அந்நாட்களே வார்த்தையானவர், ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ நான் அதை நேரடியாகவே கண்டிருக்கிறேன் அப்படின்றத தான் அவர் சொல்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த மண்டலத்தில் இருக்கிறத குறித்து தான் இயேசு சொல்லுகிறார். இதுலேருந்து என்ன புரிகிறது? நமக்கும் கர்த்தருக்கும் இடையே ஒரு எதிரெதிர் ராஜ்யம் இருக்கிறது. ஈவில் கிங்டமுக்கும் நம்மளுக்கும் எப்பவுமே ஒரு வார்ஃபேர் இருக்கிறது. இது இந்த 2ஆம் வானத்தில் தான் உள்ளது. இதனை புரிந்து கொள்ளும்பொழுது தான் நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். நம்முடைய ஜெப வாழ்க்கையில் பல பாடங்களை, நம்ம ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ள இது ஏதுவாக இருக்கும். பல நேரங்களில் நம்மளுடைய ஜெபத்துக்கான பதில் தாமதப்படுகிறது கூட இந்த காரணமா இருக்கலாம். பல நேரங்களில் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடையை ஏற்படுத்துகிறது இந்த ராஜ்யத்தில் இருப்பவர்களால் கூட இருக்கலாம். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக 3ஆம் வானம். பரிசுத்தவான்கள் இளைப்பாறுகிற பரதேசு தான் இந்த 3ஆம் வானம். பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1-4 வாசிக்கிறேன். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தலையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். தற்புகழ்ச்சியை தவிர்க்கும் வண்ணமாக பவுல் பாருங்க, தன்னைத்தானே போஸ்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு? யாரோ ஒரு 3வது நபரை குறிப்பிட்டு சொல்லுவது போல பவுல் தன்னை பற்றி தான் இங்க குறிப்பிட்டு சொல்லுகிறார். தான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டதாகவும் அது பரதேசுக்குள் தான் போய் வந்ததாகவும் தான் அவர் சொல்லுகிறார். ஆனால் பலர் என்ன நினைக்கிறோம்? பவுல் பரலோகம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நினைக்கிறோம். ஆனால் அவரே சொல்றாரு அது பரதேசு என்று. பரதேசு வேறு, பரலோகம் வேறு, பாரடைஸ் வேறு, ஹெவன் வேறு. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ 3ஆம் வானம் வரைக்கும்னு சொல்றாரு. அப்போ அவரும் ஒரு விஷயத்த சொல்கிறத கன்வே பண்ணுறதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். நான் ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், 3ஆம் வானம் வரைக்கும் இறக்கப்பட்டேன். அப்போ இன்னமும் வானங்கள் இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது ஒரு வானம் இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா ரெல்ம் ஆஃப் காட், பரலோகம் என்று சொல்லப்படுகிறது, அல்லது ஹெவன் ஆஃப் ஆல் ஹெவன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இது 4வது வானமா அல்லது 5வது வானமா என்று நம்மளால் கரெக்டாக கணிக்க முடியாது. காரணம் இருக்கிறது, நான் கடைசியாக சொல்கிறேன். இந்த ரெல்ம் ஆஃப் காட், இந்த பரலோகம் எப்பேற்பட்ட வானம் என்பதை நான் வாசித்து காட்டுறேன் பாருங்க. உபாகமம் 10வது அதிகாரம் 14. இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியில் அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகளே என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் வானங்களையும் வானாதி வானங்களையும் சிருஷ்டித்தார். அவைகள் யாவும் கர்த்தருடையவைகளே என்பதை நம்ம முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுலயும் பன்மைகள் வருகிறதை நம்ம பார்க்கலாம். 2 நாளாகமும் 6:18 பாருங்க. தேவன் மெய்யாகவே மனுஷருடைய பூமியில் வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் என்று சொல்லப்படுகும் போது வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன் என்று அப்பேற்பட்ட தேவன், அவ்வளோ பெரியவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடின்னு சொன்னா அவர் அவ்வளோ பெரிய தேவன்.
அப்போ அவர் எந்த மண்டலத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள தான் இந்த வசனத்தை நான் படித்தேன். இன்றைக்கி பாருங்கள், யார் யாரோ என்னென்னமோ சொல்கிறாங்க. நான் போய் அசால்ட்டாக பரலோகத்தை பார்த்துட்டு வந்தேன், பேதுரு கூட போய் பாயசம் சாப்பிட்டேன், ஆபிரகாம் கூட போய் அரட்டை அடிச்சுட்டு வந்தேன்னு என்னென்னமோ கதையெல்லாம் அவுத்து விடுறாங்க. ஆனால் யோவான் 3:13 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லைன்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்போது எபேசியர் 4வது அதிகாரம் 9-10 வாசிக்கிறேன் பாருங்க. ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக. இப்போ பாருங்க, எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமா இருக்கிறார். இப்போ இந்த வானங்களையும் வானாதி வானங்களையும் படைத்தவர் எல்லா வானத்திற்கும் மேலாக உன்னதங்களில் ஏறி அமர்ந்திருக்கிறார், வாசம் செய்கிறார் என்று நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். அப்போ அவர் இருக்கிற இடம் உன்னதமானது, ஹெவன் ஆஃப் ஆல் ஹெவன்ஸ், அதை நம்ம புரிந்து கொள்ளணும். எனவே அவர் எல்லா வானத்திற்கும் மேலாக உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற அந்த வானம் தான் பரலோகம், ஹெவன் ஆஃப் ஹெவன்ஸ்ன்றதை நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்போ அந்த இடத்துல பாருங்கள், ஹெவன் ஆஃப் ஹெவன்ஸ் எப்படி, என்ன மாதிரியான ஒரு நகம், கர்த்தருடைய சிங்காசனமும் மகிமையுள்ள மாளிகைகளும் உள்ள ராஜாவினுடைய மகாநகரம் அது. ஆட்டுக்குட்டியானவர் ஒளியாக இருக்கிற நகரம் அது. அங்கே கண்ணீர் சிந்தப்பட மாட்டாது, துக்கமோ வலியோ ஒருபோதும் இல்லை, மகிழ்ச்சியும் பரிபூர்ணமான முழுமையான ஒரு சந்தோஷமும் மட்டுமே அங்கே உண்டு. பரிசுத்தர் 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 என்று சர்வ வல்லமை உள்ளவராகிய ஆண்டவரை என்னாலும் சதா காலமும் பாடிக்கொண்டே இருக்கிற தேவ தூதர்களோடு கூட நம்ம ஒரு நாள் சேரப்போகிற நகரம் அது. அது நம்மை மாதிரியான ஒரு தேவ பிள்ளைகளுக்கான ஒரு நித்திய வீடு அது. அல்லேலூயா! அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு வானம், அந்த வானம். பரலோகம் இருப்பது 4வது வானமா அல்லது 5வது வானமா இல்லை 7வது வானமா, இதெல்லாம் நம்மளால் கணிக்க முடியாது. நான் பின்னாடி காரணம் சொல்கிறேன்னு சொன்னேன்ல. அதாவது புக் ஆஃப் ஏனோக்கின் புத்தகம் என்று இருக்கிறது. அது தள்ளுபடி ஆவகமங்களாக ஆகிவிட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த புத்தகத்தில் 7 வானங்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்குன்னு வேத ஆராய்ச்சியாளர்கள், வேத வல்லுநர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது நமக்கு முக்கியம் அல்ல. ஏன்னா வேதாகமம் என்ன சொல்லுதோ அதுதாங்க நமக்கு ஆதாரம். அது ஒன்று போதும். வேதாகமத்தை நம்பினாலே நம்ம போதுமானது. சரி, வேதாகமத்தில் மிட் ஹெவன் என்று, அதாவது நடுவானம் அல்லது பரலோகத்தின் நடுப்பகுதி என்று அழைக்கப்படும் ஒரு பகுதியை வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது பல்வேறு வகையான அந்த வான சேனைகள் வந்து போகிற ஒரு பெரிய பகுதியாக விவரிப்பதாக இதை வாசிக்க போகும்போது நம்மளுக்கு தெரியும். பின்வரும் வசனத்தை நான் வாசிக்கும் போது உங்களுக்கே அது புரியும். பாருங்கள், வெளிப்படுத்தல் விசேஷம் 8வது அதிகாரம் 13 வாசிக்கிறேன். பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். ஆங்கில வேதாகமத்தில் அழகாக போயிருக்கும், மிட் ஹெவன், மிட்ஸ் ஆஃப் ஹெவன் அப்படின்னு அழகாக வந்திருக்கும். அப்போது பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு இனி எக்காலம் ஊதப்போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடிக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன்னு இருக்கு. அப்போது இந்த 3வது வானம் வரைக்கும் நம்மளுக்கு ஆதாரம் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ரெல்ம் ஆஃப் காட், இந்த பரலோகம் இருப்பது 4வது வானமா, 5வது வானமா, 7வது வானமா, அதற்கு நடுவில் மிட் ஆஃப் ஹெவன், என்னென்ன பகுதிகள் இருக்கிறது, என்னென்ன மண்டலங்கள் இருக்கிறது என்பதெல்லாம் நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஒன்று, வானாதி வானங்களாத தேவன் அவர் எல்லா வானங்களுக்கும் மேலாக அந்த இடத்துல இருக்கிறார் நோண்டி நம்ம புரிந்து கொள்ள முடியும். அது எந்த லெவல் அப்படின்றது இங்கே கரெக்டாக சொல்லப்படவில்லை. ஆனால் அது உன்னதமான ஒரு வாசம் பண்ணுகிற ஒரு உயர்வான ஒரு இடமாக தான் இருக்க முடியும். அது எந்த அவுட்டர் ஸ்பேஸில் இருக்குதுன்னு நம்மளால் கணிக்க முடியாது. அது தேவனுக்கு தான் தெரியும். எனவே ஒன்றுக்கும் மேற்பட்ட பல வானங்களும், அதாவது வானங்களும் வானாதி வானங்களும் உள்ளன. எனவே தேவ வசனங்கள் இதை அழகாக உறுதி செய்கிறது. நிறைய வானங்கள் இருக்கிறது. கர்த்தர் உன்னதத்தில் இருக்கிறார். 3ஆம் வானம் எது,
இரண்டாம் வானத்தில் எந்த துர்சேனைகள் இருக்கிறாங்க, அவங்க கூட தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு போராட்டம் இருக்கிறது. இதெல்லாம் நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. எத்தனை வானங்கள் உள்ளது என்பதை மட்டும் வேதாகமத்தில் குறிப்பிடப்படவில்லை. அதுதான் சத்தியம். சிலர் வாய்க்கு ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க. சிலர் சொல்லாடல் ஒன்று இருக்கிறது ஆங்கிலத்தில், அப்பா 7th heaven மாதிரி இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. வாயில் ஒரு ஆங்கில சொல்லாடல் இருக்கிறது. அதாவது எப்படின்னா, அங்கே இருக்கிறது அப்படியே சொர்க்கம் மாதிரி இருந்ததுப்பா அப்படின்னு ஒரு இடத்த, அவங்க போயிட்டு வந்த இடத்த சொல்லுவாங்க. இல்லை சாப்பிட்ட ஃபுட்டுக்காக சொல்லுவாங்க, அப்பா அவ்வளோ சூப்பராக இருந்தது பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சொல்லாடலை வைத்துலாம் நம்ம பரலோகம் அந்த 7வது வானத்தில் தான் இருக்குதுன்றதுக்கு ஆதாரமும் இல்லை. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இன்றைக்கி கர்த்தர் கொடுத்த தயவான கிருபையில் இந்த மொத்தம் எத்தனை வானங்கள் கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார், அப்புறம் 3வது வானம் எங்கே இருக்கிறது, இதெல்லாம் குறித்து நம்ம இன்றைக்கி தியானித்திருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வேறு ஒரு காணொளியில் நான் உங்களை வேறு ஒரு தலையங்கத்தோடு சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். அதுவரை ரகசிய வருகைக்காக காத்து கொண்டு இருக்கும் இந்த மனவாட்டி சபை இரட்சகராக இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார். விசுவாசிக்கிற நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், மாரநாதா, ஆமென்.